வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம், தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். தூத்துக்குடி பனிமய மாத ஆலயத்தில் தங்கத்தேர் பவனியையொட்டி உள்ளூர் விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு, அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம். வங்காளதேசத்தில் மீண்டும் வெடித்த வன்முறை, 97 பேர் பலி, 3 நாட்களுக்கு பொது விடுமுறை என அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு இன்று தேர்தல், மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அறிவிப்பு. TNPL இறுதிப் போட்டி, கோவை அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது திண்டுக்கல் அணி. சென்னை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி வரும் 7ஆம் தேதி திமுக அமைதி பேரணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை அண்ணா சாலையில் இருந்து நினைவிடம் வரை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 7 மணிக்கு அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கருணாநிதியின் சிலை அருகில் இருந்து அமைதி பேரணி புறப்பட்டு காமராஜர் சாலையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் சென்றடைகிறது. அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். அவருடன் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு MP, முதன்மை செயலாளர் KN நேரு உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்கின்றனர். இதையொட்டி கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார். சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகைக்காக சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகைக்காக இன்று சென்னையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 9 மற்றும் 13 ஆகிய 3 தேதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலைகளில் தற்பொழுது நடைமுறைகளில் உள்ள போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும், பாரி முனையிலிருந்து ராஜாஜி சாலை, தலைமை செயலகம் வழியாக காமராஜர் சாலை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பாரிஸ் கார்னர், வடகோட்டை பக்க சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம் சந்திப்பு, முத்துசுவாமி சாலை, முத்துசுவாமி பாலம், அண்ணா சாலை, வாலாஜா சாலை வழியாக காமராஜர் சாலையை சென்றடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி அட்டை இல்லாத வாகனங்களில் வருவோர் போர் நினைவு சின்னம் அருகில் இறங்கிக் கொண்டு வாகனங்களை தீவுத்திடலில் உள்ளே நிறுத்த வேண்டும் எனவும், அனைத்து வாகன ஓட்டிகளும் தங்களது ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை 380ஆக உயர்ந்துள்ளது. 34 பெண்கள், 36 ஆண்கள், 11 குழந்தைகள் என 81 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்ற 206 பேர் நிவாரண முகாம்களில் மாற்றப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வயநாடு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 91 முகாம்களில் 10,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேரழிவை மாநில பேரிடராக அறிவித்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. TNPL இறுதிப் போட்டியில் கோவை அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 8வது TNPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் ஷாருக்கான் தலைமையிலான லைகா கோவை கிங்ஸ் அணியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற திண்டுக்கல் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 129 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 130 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் அணி 18.2 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பு 131 ரன்கள் எடுத்து இலக்கை கடந்தது. இதன் மூலம் திண்டுக்கல் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது.
தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவித்தது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்தது. எழும்பூர், புரசைவாக்கம், சென்னை சென்ட்ரல், கிண்டி, சேத்துப்பட்டு உள்பட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் செங்கல்பட்டு பகுதியிலும் மழை பெய்தது. வேளச்சேரியில் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள டூரடி சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 6 மாதத்திற்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடமும் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களிடமும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பருவமழை தொடங்குவதற்குள் மழைநீர் வடிகால் பணியை முடிக்க வேண்டும் எனவும், பணியை முடிக்கப்படவில்லை எனில் வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீட்டிற்குள் மழைநீர் புகுந்துவிடும் எனவும், இதனால் தங்களுடைய வாகனங்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாகிவிடும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே கிடப்பில் போடப்பட்டுள்ள பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமதுர நிகழ்விற்கான அறிமுக பாடலை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டார். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் மாமதுரை விழா நடைபெறவுள்ளது. விழாவில் பொதுமக்கள், மாணவர்களுக்கு என விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக பட்டம் விடும் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் மதுரையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மாமதுரை நிகழ்விற்கான அறிமுக பாடலை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை என்றாலே அழகுதான் எனவும், மாமதுரை நிகழ்வு மேலும் மதுரைக்கு அழகு சேர்க்கிறது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், மதுரையினுடைய மரபை, வரலாற்றை, பண்பாட்டை நினைவுபடுத்தி நவீன கால மதுரைக்கான ஒரு ஆற்றலை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழாவாக 3 நாள் பெருவிழா நடந்தது. வரலாறு போற்றுவோம், வைகையை போற்றுவோம், மாமதுரை போற்றுவோம் என்ற 3 தலைப்புகளிலே அந்த விழா நடந்தது. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பலரும் பல இடங்களில் அதே போல ஒரு விழாவை மீண்டும் கையெடுத்து யாராவது நடத்த மாட்டார்களா என்று தொடர்ந்து பலரும் கேட்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். ஊடகவியலாளரே பலரும் கேட்டிருக்கிறாங்க, அப்படி ஒரு நிகழ்வுலாம் நடத்தணுமேன்னு சொல்லிட்டு. இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது சிஐஐ என்று சொல்லப்படுகிற இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய இளைஞர்கள் அமைப்பான யங் இண்டியன்ஸ், இளம் இந்தியர்கள் அமைப்பு இந்த ஆண்டு இந்த மாமதுரை விழாவை கையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த முறை கூட்டணி குறித்து பேசியது சர்ச்சையாக வேண்டும் என்ற நோக்கில் பேசவில்லை என்று மூலங்குடியில் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள மூலங்குடியில் ஐயனார் திருக்கோவிலில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், கடந்த முறை கூட்டணி குறித்து பேசியது சர்ச்சையாக வேண்டும் என்ற நோக்கில் பேசவில்லை என்றும், எங்களுடைய கட்சி ஊழியர் கூட்டத்தில் கட்சியினரின் உணவு புரிந்து கொண்டுதான் பேசினேன் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சார், கர்நாடகா அதாவது காவிரியில் தண்ணி வந்துட்டா கர்நாடகாவை மறந்துடுவாங்க திமுக அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு சிறப்பாக மழை பெய்திருக்கிறது. கர்நாடகாவுக்கு தேவையான தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதற்கு பின்னர் எந்த ஆண்டிலாவது நமக்கும் கர்நாடகாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை காவிரி மேலாணையத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு சொல்லும் தீர்ப்பில் நமக்கு திருப்தி இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லலாம். இதற்காக ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறைப்படி தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கமும் கர்நாடகாவில் இருக்க அரசாங்கமும் ராஜாங்க ரீதியாக இந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். காங்கிரஸ் தனியாக போட்டியிட தான் விரும்புதா சார்? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய உயரமும் தெரியும், பலமும் தெரியும். கூட்டணியை நாங்கள் முழுமையாக மதிக்கிறோம். கூட்டணியின் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். சார், வயநாட்டுக்கு ராகுல் காந்தி வராரு, தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு எல்லாம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது சொல்கிறது ஃபஸ்ட்டு அது வயநாடு என்பது அவரோட முன்பாக அவருடைய தொகுதியாக இருந்ததால் உடனே சென்றார்.
தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த கேள்வியை நியாயமாக அவர் பிரதம மந்திரியை கேட்க வேண்டிய கேள்வி. அதிகாரத்தில் இருக்கவங்க தான் வரணும். இது மனிதநேயத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுக்கு சென்றார். அதை விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்காது. கூட்டணி விவகாரம் தொடர்பாக நீங்கள் பேசுனது பெரிய சர்ச்சையாக இருக்குது. சர்ச்சை ஆகும்னு நினச்சிங்களா சார்? எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நான் உணர்ந்து தான் பேசினேன். பெரியகுளத்தில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கேரள மாநிலத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி கேரள மாநிலத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி அலிநகர் நகராட்சிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலை ஓரங்களில் கடந்த காலங்களில் பல நூற்றாண்டுகளாக இருந்த புளிய மரங்களை வெட்ட அனுமதித்த நெடுஞ்சாலைத்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வெட்டிய மரங்களில் அருகில் புதிய மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரியகுளத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் செய்தியாளரை அவதூறாக பேசிய ஆடியோவின் ஆதாரத்துடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் செய்தியாளர் குத்தால பெருமாள் புகார் மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் ஆயக்குடி பேரூராட்சி மன்ற தலைவர் சுந்தர்ராஜன் மற்றும் சாம்பவர் வடகரை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் 4000 என்கிற பாப்பா என்பவரின் கணவர் சாமி ஆகியோர் மதகுகளை அடைத்துவிட்டு செங்கல் சூளைக்கு மண் எடுத்ததாக செய்தித்தாளில் செய்தி வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த ஆயக்குடி பேரூராட்சி மன்ற தலைவர் சுந்தரராஜன் என்பவர் செய்தியாளர் குத்தால பெருமாளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவதூறாக ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பத்திரிகையாளரையும் செய்தி நிறுவனத்தையும் அவதூறாக பேசிய ஆடியோவின் ஆதாரத்துடன் குத்தால பெருமாள் புகார் மனு அளித்தார். மேலும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பத்திரிகை தர்மத்தையும் பறிக்கும் விதமாகவும் நடந்து கொண்ட சுந்தரராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆரணி அருகே கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர கோட்டை மைதானத்தில் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஆரணி கோட்டை சிலம்பம் அறக்கட்டளையும் இணைந்து மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை நடத்தியது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தொடர்ந்து 90 நிமிடம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். அதன் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் பதக்கங்கள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. போரூர் சுங்கசாவடி அருகே ரேஸ் பைக் மோதிய விபத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட தலைமை காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் பகுதியை சேர்ந்த குமரன் என்பவர் போரூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். இவர் தாம்பரம் மதுரவாயல் நெடுஞ்சாலையில் போரூர் சுங்கசாவடி அருகே தனது இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தாம்பரத்தில் இருந்து அதிவேகமாக வந்த ரேஸ் பைக் குமரன் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் குமரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ரேஸ் பைக் ஓட்டி வந்த நபர் பாதுகாப்பு உடை அணிந்திருந்ததால் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் குமரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ரேஸ் பைக் ஓட்டிய நபரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாலாஜாபேட்டை அருகே அதிமுக மாவட்ட செயலாளருடன் நரிக்குறவர் இன மக்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 12 ஊராட்சிகளில் அதிமுக சார்பில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாஷ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகள் இல்லத்திற்கே நேரடியாக சென்று உறுப்பினர் அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நரிக்குறவர் இன மக்களை சந்தித்து உறுப்பினர் அட்டை வழங்கும் போது சுகுமாருடன் நரிக்குறவ மக்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சேலத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் ஒரே நாளில் 1,27,00,000 காய்கறி விற்பனையானது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம், அஸ்தப்பட்டி, அம்மாப்பேட்டை, ஆத்தூர் ஆகிய 11 இடங்களில் உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 11 உழவர் சந்தைகளில் 1016 விவசாயிகள் கொண்டு வந்த 306 டன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் 1,27,31,000 விற்பனையானது. மேலும் பேருந்து நிலையம், ஆற்று ஓரம் மார்க்கெட், பால் மார்க்கெட்களில் பல லட்சத்திற்கு காய்கறிகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது.
தமிழக முதலமைச்சர் அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரவலூர் 4 வழிச்சாலை அருகே பாஜகவின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கபிலர் பங்கேற்று தமிழக முதலமைச்சர் குறித்து கொச்சையாகவும் அவதூறாகவும் வார்த்தைகளை பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கபிலர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கபிலரை அவரது இல்லத்தில் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் அவர் மீது திருநங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் சங்க மாநில தலைவர் ராஜசேகரன் வலியுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கல்வெட்டு திறப்பு விழா, கொடியேற்று விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா என 30 விழா மாநில அமைப்பு செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கிராம உதவியாளர் சங்க மாநில தலைவர் ராஜசேகர், சங்கத்தின் நிறுவனர் தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சங்கத்தின் கல்வெட்டு திறந்து வைத்து சங்க கொடியை ஏற்றி வைத்தனர். அதன் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம உதவியாளர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மாநில தலைவர் ராஜசேகர் மற்றும் வட்டாட்சியர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜசேகர் பேசினார். அப்போது உயிரிழந்த கிராம நிர்வாக உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், காலமுறை ஓய்வூதிய ரூபாய் 15,700 அமல்படுத்த வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கிராம உதவியாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கோவையில் உள்ள தனியார் அறக்கட்டளை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினருடன் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் இருந்து தனியார் அறக்கட்டளை சார்பில் மீட்பு பணிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான ஃப்ரீசர் பாக்ஸ், ஸ்ட்ரெச்சர்கள், சேஃப்டி ஷூக்கள், காட்டன் துணிகள் என உடல்களை மீட்பதற்கு தேவையான பொருட்களை சிறுபான்மை நல ஆணையர் உறுப்பினர் முகமது ரஃபி அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் முகமது ரஃபி தெரிவிக்கையில், ஒரு மனிதன் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும் போது செய்கின்ற உதவி அது உலகத்தில் மிகப்பெரியது. ஏனென்றால் நாம் சகோதரத்துவத்தை பேணுகிறோம். ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இன்று ஒரு மனிதன் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான், ஆதமுடைய வாரிசு தான், ஒரு தந்தை ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான் நாம் அனைவரும். அதெல்லாம் மறந்து எப்பொழுது ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் போய் எல்லா மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நாம் செய்கின்ற சேவையை தான் இறைவன் அங்கீகரிக்கிறார். இறைவன் நாம் 100 கோடி சம்பாதித்தோம், நாம் ஆட்சி அதிகாரத்தை ஈஸியாக கைப்பற்றி விடலாம், பணம் சம்பாதிப்பதை ஈஸியாக நாம் சம்பாதித்து விடலாம், சொத்து சேர்ப்பதை ஈஸியாக சம்பாதித்து விடலாம். ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இறைவனை நாம் பொருத்தத்தை பெற முடியும். எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், இறைவன் பொருத்தம் நாம் மற்ற மக்களுக்கு நல்லிணக்கத்திற்கு, ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நாம் செய்கின்றதுதான் இன்று சால சிறந்ததாக இருக்கிறது. அது தொடர்ந்து ஜீவசாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் இனிமேல் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேற்கு தாம்பரம் அருகே அதிக சப்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர் பொருத்திய விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டியவருக்கு போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் ரூபாய் 12,000 அபராதம் விதித்தார். மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர் பொருத்தப்பட்ட ஹார்லி டேவிட்சன் என்ற விலை உயர்ந்த வாகனத்தை தலைக்கவசம் அணியாமல் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓட்டி சென்றவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் வாகன பதிவெண் மூலம் ஆய்வு செய்த போது 2 வருடங்களாக இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்டி வந்தது தெரிய வந்துள்ளது.
இதையடுத்து தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், விபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக வாகனத்தை இயக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தாம்பரம் போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் ரூபாய் 12,000 அபராதம் விதித்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் உற்சவருக்கு ஐம்பொன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானி அம்மன் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவின் தொடக்க விழா மற்றும் பவானி அம்மனுக்கு புதிய ஐம்பொன் உற்சவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலை ஆலயத்தில் சிவாச்சாரியர் மணிகுருக்கள் தலைமையில் சிறப்பு யாகம், வேள்விகள் மற்றும் கோ பூஜையுடன் உற்சவர் சிலை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் உற்சவர் சிலை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து சிறப்பு அபிஷேகத்துடன் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலய பூசாரி கீதா தினேஷ்குமார் 22ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டி ஆலயத்தின் திருவிழாவை துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து காலையில் கரக ஊர்வலமும் நண்பகல் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரவு அம்மன் ஊர்வலமும் நாடகமும் நடைபெற்றது. விழாவில் உபயதாரர்கள் விஜி மோகன், மல்லிகா, தலைவர் கோவிந்தராஜ், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானி அம்மனை வழிபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கருமாத்தூரில் தாய்மாமன் தினத்தை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் உசலம்பட்டி அடுத்த கருமாத்தூர் கோட்டை மந்தை கருப்பசாமி திருக்கோவிலில் கடந்த 7 ஆண்டுகளாக ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தாய்மாமன் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தாய்மாமன் தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் தாய்மாமன்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்த பின்னர் தானியங்களை மருமகன்கள் பெற்றுக் கொண்டனர். விழாவில் மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாறன் மற்றும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தாய் மாமன்களுக்கு மரியாதை செய்து மகிழ்ந்தனர். வாணியம்பாடி அருகே 17 வயது சிறுமியிடம் பேசிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை இரும்பு ராடால் தாக்கியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் பாட்டூர் பகுதியில் வசித்து வரும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கேட்டரிங் தொழிலாளி அண்ணாமலை என்பவர் நண்பராக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்த சிறுமியின் பெற்றோர் அண்ணாமலை மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து சிறுமியிடம் பேசி வந்த அண்ணாமலையை சிறுமியின் தந்தை சக்திவேல் மற்றும் தாய்மாமன் விஜயகுமார் ஆகியோர் கேட்டரிங் பணி உள்ளதாக செல்போன் மூலம் அழைப்பு விடுத்து ராமநாயக்கன்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு குடோனில் அடைத்து வைத்து இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது இளைஞர் அண்ணாமலை மயங்கிய நிலையில் 2 முறை தண்ணீர் தெளித்து மீண்டும் மீண்டும் காலணிகால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடல் முழுவதும் பலத்த காயமடைந்த அண்ணாமலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பலூர் காவல்துறையினர் இளைஞரை தாக்கிய சக்திவேல் மற்றும் விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அம்பாசமுத்திரத்தில் அமைந்துள்ள மரகதாம்பிகை உடனுரை காசிநாத சுவாமி திருக்கோவிலில் 11வது தாமிரபரணி ஆராத்தி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மரகதாம்பிகை காசிநாத சுவாமி திருக்கோவிலில் படித்துறையில் 11வது ஆண்டாக தாமிரபரணி ஆர்த்தி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் சந்திரசேகர், வியாபாரிகள் சங்க செயலாளர் கார்த்திகேயன், பொதிகை மணவளக்கலை ராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தாமிரபரணி நதியில் தீபங்களை மிதக்கவிட்டும் மலர்களை தூவியும் மரகதாம்பிகை காசிநாத சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம், தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். தூத்துக்குடி பனிமயமாத ஆலயத்தில் தங்கத்தேர் பவனியையொட்டி உள்ளூர் விடுமுறை, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு, அடையாளம் தெரியாத 67 பேரின் உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம். வங்காளதேசத்தில் மீண்டும் வெடித்த வன்முறை, 97 பேர் பலி, 3 நாட்களுக்கு பொது விடுமுறை என அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு இன்று தேர்தல், மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அறிவிப்பு. TNPL இறுதிப் போட்டி, கோவை அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது திண்டுக்கல் அணி. சென்னை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.